சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 1,00,000 ரூபாயை தாண்டி உள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,560 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 12,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 231 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நட்சத்திர விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்துக்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுவதாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் முகவரி, ஆதார் எண்களை பெற வேண்டும். இரவு 2 மணிக்குள் கொண்டாட்டங்களை முடித்து விடுதிக்கு திரும்ப வேண்டும் என்றும் விடுதி உரிமையாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 92,626 பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள ஜனவரி 18ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் அவகாசம் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை ஏமாற்றத்தை அளித்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6 ரூபாய் 40 காசுகளாக விற்பனையாகி வருகிறது. சென்னையில் முட்டை விலை 7 ரூபாய் 10 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொள்கை பிடிப்பு இல்லாத எத்தனையோ கட்சிகள் வரலாற்றின் குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய அவர், மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்றும் சாடினார். பொங்கல் பரிசு தொகுப்போடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி நாட்கள் உயர்த்தப்பட்டதை பாராட்ட திமுக அரசுக்கு மனமில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சந்திக்கிறார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இன்று மதியம் சந்திப்பு நடைபெறும் நிலையில் தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் MP கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்து கேட்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்வதாக தாவேகாவின் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற ஆற்காடு நவாப் முகமது அலி பேசியுள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து விஜய் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அவர் முன்னிலையிலேயே ஆற்காடு நவாப் அலி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் மலை போல் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல 20 நாட்களுக்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனம் செய்யலாம் என்றும் ஆதார் கார்டு மற்றும் முகவரி பதிவு கட்டாயம் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மதவெறி அரசியல் செய்யப்படுவதாக கூறி மதுரை பழங்காநத்தத்தில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய திருமாவளவன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது என்று கூறினார். பகவத்கீதை மதம் சார்ந்தது அல்ல, அது மனித வாழ்விற்கான தார்மீக அறிவியல் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சுவாமிநாதன் கருத்து தெரிவித்துள்ளார்.
கோவை ஆர்ஷ வித்யா பரம்பரை அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கை விசாரித்த அவர் பகவத்கீதை முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தூய தத்துவங்களை பிரதிபலிப்பதாகவும் கூறினார். அரையாண்டு தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளி நிர்வாகங்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 24ஆம் தேதி விடுமுறை தொடங்கும் நிலையில் மாணவர்களை நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் மினி பேருந்தில் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவிக்கு நடத்துனர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. நடத்துனரை கைது செய்ய கோரி மாணவியின் உறவினர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் திருமணமான 9 நாட்களில் காதல் மனைவியை கொன்றுவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குடும்ப தகராறில் அரங்கேறிய சம்பவம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் சான்றுகள் உள்ளதால் அங்கு மணல் அள்ள தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் குவாரி நடத்த உரிமம் வழங்கப்படாது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை மருதமலையில் 184 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் முருகன் சிலை யானைகளின் வழித்தடத்தை பாதிக்காது என்று அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயரை எழுத வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் அரசு பேருந்துகளை விரட்டிச் சென்று நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி மற்றும் மேற்கு வங்கத்தின் சிலிகுரியில் செயல்பட்டு வந்த வங்கதேச விசா மையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹிந்து இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவதால் விசா மற்றும் தூதரக சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தப்பட்டுள்ளன. வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் உஸ்மான் ஹாடி கொலை வழக்கில் உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்று என்குலாப் மஞ்சோ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஹாடியாவை கொன்றது யார் என்பதை மக்களுக்கு தெரிவிக்காமல் தேர்தலை நடத்தவிட மாட்டோம் என்றும் எச்சரித்துள்ளது. வங்கதேச பொது தேர்தல் திட்டமிட்டபடி பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று நடைபெறும் என அந்நாட்டின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாணவர் இயக்க தலைவரான ஹாடி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் அடித்து கொல்லப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்கத்தின் சிலிகுரியில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி சிலிகுரியின் முக்கிய வீதிகளில் போராட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றனர். வங்கதேசத்தில் போராட்டத்தின் போது பத்திரிகை அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். 9 பேரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் உள்ள இந்திய மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு அகில இந்திய மருத்துவ மாணவர் சங்கத்தினர் கடிதம் எழுதியுள்ளனர். மாணவர் அமைப்பின் தலைவன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசத்தில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் அங்குள்ள இந்திய மாணவர்களின் நிலையை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மாணவர்களிடையே உரையாற்றிய ராகுல் காந்தி இந்தியாவில் 2 வெவ்வேறு கொள்கைகளுக்கிடையே மோதல் நடப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு ஒரு நபர் முடிவெடுக்கும் மாடல் பொருந்தாது எனவும் அவர் சாடியுள்ளார். உற்பத்தி துறையை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே ஐரோப்பா, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் நிலவும் வேலை வாய்ப்பின்மைக்கு முக்கிய காரணம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தி துறை இல்லாமல் ஜனநாயகம் நிலைத்திருப்பது கடினம் என்றும் மாணவர்களிடையே அவர் பேசியுள்ளார். அனைவருக்கும் சம உரிமைகளை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அகற்ற முயல்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் முயற்சியை தடுத்து
அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்குவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இரு படங்களும் பொங்கல் ரிலீஸில் மோத உள்ளன. நடிகர் அஜித் குமாரின் கார் ரேஸ் பயணம் தொடர்பான ஆவண படத்தின் ப்ரோமோ வெளியாகி உள்ளது. கடந்த ஓராண்டாக பல நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் அஜித்குமார் கலந்து கொண்டதை தொகுத்து ஆவணப்படம் தயாராகி உள்ளது. பிரதமர் மோடியின் தூதுவராக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கை சென்று அந்நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளார். டிட்வா புயலால் பேரழிவை சந்தித்த இலங்கைக்கு உதவ இந்தியா சார்பில் தொடங்கப்பட்ட சாகர் பந்து நடவடிக்கையின் பின்னணியில் இந்த பயணம் தயார் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சி சென்னையில் மட்டும் 20 இடங்களில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. H1B, H4 விசாக்களுக்கு இந்தியர்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்குமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சமூக ஊடக பரிசீலனை மூலம் விசா கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் சமூக ஊடக பக்கங்கள் கண்காணிக்க கால அவகாசம் தேவைப்படுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. இரு நாடுகள் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு பெற்றுள்ளதாக இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக அறிவித்துள்ளனர். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தால் நியூசிலாந்திற்கு ஏற்றுமதியாகும் இந்திய ஒயின் மற்றும் மதுபானங்களுக்கான முழுமையான வரி விலக்கு அமலுக்கு வந்தது. நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒயின்களுக்கு விதிக்கப்படும் வரி அடுத்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரின் 90% பாதுகாக்கப்பட்ட பகுதிதான் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கீழமை நீதிமன்றங்களில் கொண்டுவரப்பட்டுள்ள கட்டாய இ-ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு போராட்டம் அறிவித்துள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் முற்றுகையிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம் சிம்லா அரசு மருத்துவமனையில் நோயாளியை கொடூரமாக தாக்கிய மருத்துவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். படுக்கை ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசுபாட்டால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சாந்திபாத் மற்றும் நிதி மார்க் பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 384 உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்தித்தார். 10வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கோவாவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட விடுதியின் உரிமையாளர்களான லூத்ரா சகோதரர்களுக்கான நீதிமன்ற காவல் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி மசோதா வளர்ந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான உத்தரவாதம் என அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மசோதாவை படித்துவிட்டு வதந்திகளை பரப்புவதை காங்கிரஸ் கட்சியினர் நிறுத்த வேண்டும் என்றும் சாடியுள்ளார். குஜராத்தின் சூரத் நகரில் உள்ள பர்னிச்சர் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. வங்கதேசத்தில் ஹிந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து நேபாளின் ஹிந்து அமைப்பினர் காத்மண்டுவில் போராட்டம் நடத்தினர். சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதாகைகளுடன் கண்டன முழக்கமிட்டனர்.
தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநரை சொந்த பணிப்பிரிவுக்கு முன்கூட்டியே திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கு அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லியின் மகாவீர் என்க்ளேவ் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணியின் போது திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் மிக கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என நெதன்யாஹு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் ஏவுகணை சோதனைகள் குறித்து அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். பணபலம் இருக்கும் வரை ரஷ்ய அதிபர் புட்டின் போரை நிறுத்த மாட்டார் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெயின் விலையை குறைப்பது, கடுமையான உலகளாவிய தடைகள் மற்றும் தொடர்ச்சியான அழுத்தம் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொலிவியாவில் எரிபொருள் மானியம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கான சுரங்க தொழிலாளர்கள் பேரணி நடத்தினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதால் அரசு தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடிதம் எழுதியுள்ளார். கரீபியன் கடலில் வெனிசுலாவின் சிவில் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது சர்வதேச கடற்கொள்ளை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை சமந்தா ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கிய சம்பவம். நடிகையின் பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத நிலையில் மாநில அரசு இருப்பதாக எதிர்க்கட்சியான PRS விமர்சித்துள்ளது. தெற்கு பிரான்சில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹெரால்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக வானிலை ஆய்வு மையம் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது.